ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சா, ஸோ இந்த பெப்சி வாங்கியிருந்தேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பெப்சி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பெப்சி இன்றைக்கி வாங்கியிருந்தேன். டேஸ்ட்டை முன்னே இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து 4 மந்த்ஸ் வரையுமே ரொம்ப அந்த டயர்ட்னஸ் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியில் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எந்த விஷயமுமே ஆக்டிவாக பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சரி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு செடி நட்டு வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால் சரி நம்மளும் ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் மல்லிகைப்பூ செடி தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மல்லிகைப்பூ வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் வீட்டில் நிறைய ரோஸ் செடிஸ் இருக்குது. ஸோ மல்லிகைப்பூ வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் அது ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் மல்லி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. மல்லிகைப்பூலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ராமர் பூன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மல்லி வாங்கிட்டு வந்துட்டு, ஸோ இன்றைக்கி எங்கள் சின்ன ஸ்பேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு மல்லிகைப்பூ வந்துட்டு நட்டு வச்சேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு உரம் எல்லாமே அங்கேயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சியில் எனக்குள்ளே ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்கும் போது நான் இதை எப்படி வளர்க்குறேனோ அந்த மாதிரி தான் எனக்குள்ளே இருக்க உயிரும் வளரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சியில் நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸில் தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. ஸோ அப்போ தான் விசிபிளாக நான் நோட் பண்ணவே ஆரம்பித்தேன். பட் எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு. பட் நான் அதை பெருசாக நோட் பண்ணல. பட் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த தடவை இந்த நாசியா அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு வாமிட்டிங்கே சுத்தமாக இல்லை. இப்போவும் வாமிட்டிங் இல்லை, பட் ஆனால் எந்த ஒரு ஸ்மெல் வந்தாலும் அந்த பெரட்டுறது, இந்த கொமட்டல் அது எல்லாமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எனி டைம் டயர்டாகவே இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு நான் ஆக்டிவ் ஆகிருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செடி எப்படி அழகாக வளருமோ அதே மாதிரி எனக்குள்ளே இருக்க உயிரும் அழகாக வளருன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.